பெண்களை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட். அந்த எண்ணம் வந்து பெர்ஃபெக்ட்டுங்க. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிகே ஆட்சி. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கிற 16 தொகுதி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் விஜய் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா அங்கே காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் அங்கே இருக்கு. அது தாவேக்காவோட ஸ்ட்ரென்த் ஜாயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல தாக்கம் இருக்கும். அவர் ஜெயிப்பாரா? கண்டிப்பா ஜெயிப்பார். வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிகே தான். இப்போ தீவிரமான திமுகவை முன்வைத்தாலே நம்ம வந்து ஒரு முதன்மை சக்தியா வந்துட முடியும் அப்படின்றது வந்து களத்துல சாத்தியமா? ஒரே ஒரு டார்கெட் தான், டிஎம்கே, அவ்வளவுதான். ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? அவரோட அட்டாக்கை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாருன்னா அது ஃபோக்கஸ் போயிடும். விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்றாரு. ஸோ இதில் எந்த நரேட்டிவ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் ஒர்க் ஆகும். இன்னைக்கு வந்து விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது வந்து விஜய் சைட்லேருந்து 100% கரெக்ட். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்குறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? விஜயோட கூட்டணி அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னா அவங்க ஏன் போகக்கூடாது? டிஎம்கே வந்து கேரளாவில் எந்த ஹெல்ப்பும் கிடையாது, புதுச்சேரியிலையும் பெருசாக ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க பிஜேபி எப்படி டிஃபீட் பண்ணணும் 2029 அவ்வளோதான் பார்க்குறாங்க. இப்போது நம்மளுக்கு தெரிய வருது வந்து மேக்ஸிமம் தாவேக்கால இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் கேண்டிடேட்டாகவும் இருக்க போகிறாங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா அந்த நிறைய மாவட்ட செயலாளர்களே இப்போ திமுக இல்லைன்னா அதிமுகவோட பேரோலில் ஆல்ரெடி இருக்காங்க. மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லை 2 லட்சம் ரூபாய் போயிட்டு தான் இருக்குது. சின்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. எல்லாமே சோர்ஸ் பேஸ்ட் தான். தமிழ்நாட்டுக்கு நல்ல தெரிஞ்ச லீடர்ஸ்க்கு இந்த தடவை டிக்கெட் கிடையாதுன்னு ஒன்று வந்து வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு விஜய் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. அடுத்த ஜென்மத்தில் வந்து விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. விஜயனுடைய இந்த தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு எடுபடுமா? அவர் இந்த ஐ திங்க் அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாற்ற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இப்போது ஒரே மாதிரி இருக்குது ஸ்பீச் எல்லாம். இன்றைக்கி பார்த்தா விஜயோட ஸ்பீச் பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் டேட்டா இல்லை ஒரு குறிப்பிட்ட அந்த தொகுதி மக்கள் பிரச்சனை இல்லை அந்த மாவட்டத்தோட மக்கள் பிரச்சனைகள் இந்த இது பெருசாக இருக்காது. அவர் மேலோட்டமாக பேசுவார், நிறைய பஞ்ச் டைலாக் அடிப்பார். ஆனால் இன்றைக்கி பஞ்ச் டைலாக் கூட ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் விஜய் சார் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றினா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி மிகப்பெரிய அளவில் அவருக்கான அந்த ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக வந்து எமர்ஜ் ஆவார் அப்படின்ற ஒரு கணிப்பை நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. ஹவு டு யூ ரீட்? விஜயை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட் இன்றைக்கி இருக்குது. இது வந்து தேர்தல் அன்னைக்கு மக்கள் போய் ஓட்டு போடுறச்ச அவங்க யாருக்கு போடுவாங்க அப்படின்ட்டு இன்னிலேருந்து அன்னைக்கு மாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்களோ இல்லை நானோ ஒரு விஜய் ரசிகராக இருக்கோம். இப்போ நிச்சயமாக விஜய்க்கு தானே ஓட்டு போடுவோம். ரசிகர்களை விடுங்க. இப்போ விஜய் யாரை டார்கெட் பண்ணுறாரு? அதிகமாக லேடிஸை டார்கெட் பண்ணுறாரு, விமன் ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாரு. அதை தவிர அப் டு 40 years ஆஃப் ஏஜ் இருக்கிற அந்த ஓட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு. யார் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்களோ. ஸோ லார்ஜ்லி உங்களுக்கு சோஷியல் மீடியா சாவியாக இருக்கிற அந்த ஒரு ஏஜ் குரூப் 18 to 40 வயசு வரைக்கும். இப்போது இவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸை சொல்ல முடியாது. விஜய் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விஜய் ஃபேன்ஸாக இல்லாதவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நோக்கி போகிறாங்க பாருங்கள். இப்போ எனக்கு 2 திராவிட கட்சிகள் வந்து இத்தனை வருஷமாக ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டில். நம்ம வந்து வேறு யாருக்காவது புதுசாக போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போகிற ஓட்டர் எங்கே சிக்கல் ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் டைமில் சிக்கல் ஆகும். இப்போது நம்மளுக்கு தெரிய வருது வந்து மேக்ஸிமம் தாவேக்கால இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் கேண்டிடேட்டாகவும் இருக்க போகிறாங்க அந்த மெயினான தொகுதியில். அதை தவிர அஃப்கோர்ஸ் நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இப்போது நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா அந்த நிறைய மாவட்ட செயலாளர்களே இப்போது திமுக இல்லைன்னா அதிமுகவோட பேரோலில் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இல்லை 2 லட்சம் ரூபாய் போயிட்டு தான் இருக்குது. இது எதுக்காகனா எலெக்ஷன் டைமில் நான் பெருசாக பிரச்சாரம் பண்ண மாட்டேன், சும்மா உட்காந்துருவேன். ஸோ நான் கேண்டிடேட்டாக இருப்பேன்,
ஆனால் நான் பிரச்சாரம் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஸ்டிக்கிளை தான் விஜய் பார்க்க போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போன ஸ்பீச்சில் கூட சொல்லியிருக்காரு, காசு வாங்கி நீங்கள் வந்து லாயலாக இருக்கணும், தாவேக்காவோட நிற்கணும், நிறைய பேர் வந்து காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு நிர்வாகிகள் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருக்கார், மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா அவர் வந்து டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே பேரோவில் இருக்கிறது அப்படின்றது விஜய்க்கோ இல்லை அவங்க டீமுக்கோ தெரியாமலையா இருக்கும். இப்போ நமக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாமையா இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க புல் பண்ண பார்ப்பாங்க. அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு அந்த விஜய் அண்ட் அவரோட கோர் டீம், இந்த மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அவங்கள எப்படி இழுத்துட்டு திருப்பி கூப்பிட்டு வர போகிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஒரு நம்பகமான ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்களா, அவங்களுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ இன்றைக்கி நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பலரும் அவங்க தினசரி அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க குடும்பத்தில் பேசக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் வந்து விஜய் கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டீப் கான்வர்சேஷன், பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் அப்படின்றத விஜய் வந்து மையப்படுத்தி பேசுகிறதே கிடையாது. அவரை பொறுத்தவரையில் டே டு டே பேசிஸில் அடிப்படை பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம பேசினாலே போதும், அது வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியா? இது வந்து அவருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவர் பெருசாக எதுவுமே பேசலைங்களே. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, ஸ்பீச்சை பார்ப்போம். தஞ்சாவூர் ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரேஷன் கடைகளில் அந்த ஆண் ரேஷன் கடையில் வந்து ஆண் இடையாளர் அண்டு பெண் ரேஷன் கடையில் பெண் இடையாளர் போடுறேன்னு. அந்த எண்ணம் வந்து பர்ஃபெக்ட்டுங்க. இப்போது நம்ம வந்து பெண்களை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஆனால் அது நடைமுறையில் அது சாத்தியமா, அது ப்ராக்டிக்கலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி இம்மெச்சூர் கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ். இந்த இடத்துல இம்மெச்சூர்டுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்ல முடியுமா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த எஸ்பி கலெக்டர் இதில் வந்து சரிசமம் ஆண்கள் பெண்கள், நான் பவருக்கு வந்தேன்னா சரிசமம் ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ரன் ஆகுறதுன்னு அவருக்கு தெரியலை. அது வந்து அவர் மேபி அவர் சிஎம் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் உட்காந்து ஆராய்ஞ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அவர் பேசி அது நடைமுறைப்படுத்தவே முடியாது. எல்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு வந்து தான் பேசுகிறேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறார். இந்த காவேரி முல்லை பெரியார் இஷ்யூலாம் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த கிரிட்டிசிசத்துக்கு இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அந்த மாதிரியான கேள்விகளே இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு வந்து தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு தானே. ஸ்டாண்டே சொல்லலையானாலும் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆர்ஓவி அப்படின்னாரு. ஓகே ஆர்ஓவி, பட் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஸ்டாண்டு தெரியலையா நம்மளுக்கு? விஜயை பொறுத்தவரையில் மக்கள் பெரிய அளவில் நம்புகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், அது பேருக்கு தான் நிர்வாகிகள் சந்திப்புன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு லார்ஜர் குரூப்பை தான் அட்ரஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது திமுகவாக இருக்கட்டும், இல்லை வந்து என்டிஏ அலைன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து விஜயினுடைய ஒரு என்ட்ரியை வந்து ஒரு பாதகமாக பார்க்குறாங்க. விஜய் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருப்பார் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி திமுக வந்து எப்படியெல்லாம் அந்த அலைன்ஸை பெரிதுபடுத்த முடியுமோ அந்த வகையில் அந்த அலைன்ஸை ஒரு லார்ஜர் அலைன்ஸாக கட்டமைச்சிட்ருக்காங்க. அப்படின்றப்ப விஜய் ஒரு ஃபேக்டர் தானே இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில்? கண்டிப்பாக விஜய் இஸ் டெஃபினெட்லி அ ஃபேக்டர். அவர் சிஎம் ஆவாரா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஐ ஹாவ் டவுட்ஸ். அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கான்னு எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியல. எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் 15-20% நம்ம கிராமத்து தொகுதியில், சரிங்களா, அர்பன் தொகுதி, மாநகரம் தொகுதியில் வந்து அப் டு 30% இருக்குது. இன்ஃபேக்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிற அந்த 11-12 தொகுதி பார்த்தீங்கன்னா 16 தொகுதி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் விஜய் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது பெரிய விஷயம். ஏன்னா அது திமுகவோட கோட்டை. சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ காங்கிரஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு காங்கிரஸ் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் அவங்க கூட சேர்ந்தாங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஒரு 4-5 சீட்டு நல்லா ஜெயிக்கலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா அங்கே காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் அங்கே இருக்குது. அது தாவேக்காவோட ஸ்ட்ரென்த் ஜாயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தாக்கம் இருக்கும். இப்போ உங்கள் கணிப்பு என்ன? எத்தனை தொகுதிகள் வந்து விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தோன்னா ஐ திங்க் 4-5.
அவர் ஜெயிப்பாரா? அவர் ஜெயிப்பார் கண்டிப்பாக. எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிப்பார். அவர் மேக்ஸிமம் சென்னையில் எங்கேயாவது ஒரு தொகுதியில் தான் நிற்பார். கண்டிப்பாக ஜெயிப்பார். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தொடர்பான நிறைய விமர்சனங்களை தனிப்பட்ட வகையிலே பார்க்க முடியுது. அவங்களுடைய மனைவி வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஜயுடைய பொலிட்டிக்கல் கரியரில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பர்சனலான ஒரு விஷயம். சினிமாக்காரங்க மட்டும் இல்லை, இப்போ பொதுவாகவே நிறைய கப்புள்ஸ் வந்து தே கோ த்ரூ டிவோர்ஸ். இப்போது அது வந்து ஒரு அலிஜட் அஃபேர் இருக்குது, ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால அது ஒரு பெரிய ஒரு பேசப்படுற செய்தியாக மாறிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய எக்ஸாக்ட்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரோட பாப்புலாரிட்டியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு, இன்றைக்கி அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து வெளியில் வந்துருச்சு. அந்த டீட்டெயில்ஸை வச்சு விஜய்க்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் கிடையாது. இதுக்கு மேலே ஏதாவது வந்ததுன்னா ஒரு தாக்கம் ஒய்ஃபே வந்து வெளியே பேசுகிறாங்க அப்படின்னா மேபி இருக்கலாம் அப்படின்னு. இப்போ தீவிரமான திமுக எதிர்ப்பை வந்து விஜய் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ அலைன்ஸை பற்றி பெரிய அளவில் எங்கேயும் பேசுறதில்ல. இன்றைக்கி தான் பாஜகன்ற வார்த்தையை வந்து ரொம்ப நாளுக்கு கழித்து பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுகவை மறைமுகமாக தான் அட்டாக் பண்ணுறாரே தவிர டைரக்ட் அட்டாக் அப்படின்றது கிடையாது. இப்போ தீவிரமான திமுகவை முன்வைத்தாலே நம்ம வந்து ஒரு முதன்மை சக்தியாக வந்துட முடியும் அப்படின்றது வந்து களத்தில் சாத்தியமாமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து முதல் தடவையாக தேர்தல் சந்திக்கிறாரு. ஸோ அவர் ஆப்வியஸ்லி அவர் வந்து ஆளுங்கட்சியை தான் அட்டாக் பண்ணணும். இல்லைன்னா அவர் எஸ்பெஷலி ஒரு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் அவரை அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அவங்கள அவர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். ஒரே ஒரு டார்கெட் தான், டிஎம்கே, அவ்வளோதான். அவர் வந்து அந்த அவரோட அட்டாக்கை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டார்னா அது ஃபோக்கஸ் போயிடும். ஸோ திஸ் இஸ் எனக்கு ஐ திங்க் இதனால தான் அவர் வந்து ரொம்ப கிளியராக டிஎம்கேவை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஏடிஎம்கே வந்து அவங்களும் ஆன்டி டிஎம்கே தான். ஸோ இன் தட் சென்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பொருந்தும், அவங்களோட கேம்பெயின் பொருந்தும். ஸோ ஐ திங்க் அதனால தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திமுகவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணுறாரு. ஸோ இதில் எந்த நரேட்டிவ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பூச்சாண்டி காமிக்கிறது பிஜேபி, ஓ மை காட், ஃபேஷிசம், பாசிச பாஜக, அவங்க முஸ்லீமில் கொன்றுவாங்க, கிறிஸ்டியனை கொன்னிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பூச்சாண்டி காமிக்கிறது வந்து இப்போது ரொம்ப மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து அவங்க வந்து 10 வருஷம் நரேந்திர மோடி ஆட்சி பார்த்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க பாஜக அப்படின்லாம் சொன்னது வந்து அது இட் ஹஸ் ஃபாலன் ஃப்ளாட். ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் கிட்ட எடுபடும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கே ஓரளவுக்கு பிஜேபினா அவ்வளோ ஒரு பற்று கிடையாது. அவங்க நார்த் இந்தியன் கட்சி, அவங்க லீடர்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தியில் தான் பேசுவாங்க, ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ஒரு சூழ்நிலை. பட் இப்போ வந்து சரி ஓகே, அவ்வளோ மோசமாக இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி இதே ஆன்டி பிஜேபி ஸ்டாலின் எடுக்கிறது அது வந்து ஜஸ்ட் அது ஒரு கண் துடைப்பு, டைவர்ஷனரி டாக்டிக். ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணிங்கன்னா, இப்போ ஐடியலி என்ன பண்ணணும் திமுகனா ஏடிஎம்கே தான் அட்டாக் பண்ணணும். திமுக இப்போ ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவோட கவர்னன்ஸ் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கவர்னன்ஸில் வந்து அவங்களுக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும். இது ஒரு கிளாசிக் டைவர்ஷனரி டாக்டிக். இது வந்து கருணாநிதி டைம்லேருந்தே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக அது சேர்த்து திருப்பி விட்டுருவாங்க. ஸோ இது ஸ்டாலின் வந்து நல்லா கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ மூவிங் த ஃபோக்கஸ் டு டெல்லி டு பிஜேபி, அது ஒரு பெரிய ஒரு பூச்சாண்டி அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ டைவர்ஷனரி டாக்டிக். ஸோ இன்றைக்கி வந்து விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறது வந்து விஜய் சைட்லேருந்து 100% கரெக்ட். விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சொல்கிறது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஏடிஎம்கேக்கோ இல்லை என்டிஓக்கோ என்ன ஸ்பேஸ் இருக்குது களத்தில்? ஏடிஎம்கேக்கு இருக்கிற அந்த கிராஸ் ரூட் என்ன சொல்கிறது, அந்த ப்ரெசன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு அதிமுககாரங்க இருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இது முன்னாடி எலெக்ஷனில் கூட பார்த்துருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு போவாங்க, காலில் விழுவாங்க. இப்போது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். ஸோ ரூரல் ஏரியாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அவங்க நம்ம அப்படியே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. திஸ் எலெக்ஷன் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பர்செப்ஷன் பேட்டில். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே டிஎம்கே தெரியுறாங்க, தாவேகா தெரியுறாங்க. ஏன்னா அவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய வீடியோஸ் போடுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க எல்லாமே. ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்னூஸ் மோடில் இருக்குது. அது எடப்பாடியாரை தான் கேட்கணும். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஆனால் இன்னும் ஸ்னூஸ் மோடில் இருக்காங்க. ஏடிஎம்கே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்விசிபிள். அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஆனால் கிரவுண்டில் ஒரு சில பேர்கிட்ட யாரெல்லாம் இந்த ஹை ப்ரொஃபைல் ஷுவர் ஷாட் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா, வேலுமணி இல்லை XYZ, ஒரு வேடசந்தூர், இந்த மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஆட்கள் அவங்க அந்தந்த தொகுதியில் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க நம்புகிறாங்க வெறும் கிரவுண்ட் கேம்பெயின் போதும், நம்ம வந்து சோஷியல் மீடியா இதுக்கெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஆன் பர்செப்ஷன் நோட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சிகள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ விஜய் வந்து தூய சக்தி வெர்சஸ் தீய சக்தி அப்படின்னு ஒரு நரேட்டிவ்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இன்னொரு பக்கம் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வீடு விஜய்னு ஒரு சொல்கிறாரு. அவங்க வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. இப்போ அதிமுக வந்து குறிவைக்கிறது ஒன்லி ட்ரெடிஷ்னல் ஓட்டு தானா? அதிமுக அவங்களோட ட்ரெடிஷ்னல் கோர் ஓட் பேங்க்கை தக்க வச்சுக்கிட்டாங்கனாலே ஐ திங்க் பெரிய விஷயம்தான் இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு 35% ஓட்டு இருக்குது ஆல்மோஸ்ட். லோக்சபாவில் வந்து 20% வாங்க. லோக்சபா விட்டுருங்க, தமிழ்நாடு வேறு மாதிரி தான் ஓட் பண்ணுவாங்க ஃபார் லோக்சபா அசம்பிளி. பட் 2021 நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ 2021 விஜய்ன்ற ஃபேக்டரே கிடையாது. இன்னைக்கு விஜய் வந்து எமர்ஜ் ஆகி வர்றாரு. கரெக்ட். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்குது டேட்டா. ஸோ அது கம்பேர் பண்ணி தான் ஆகும். விஜய்ன்றது ஒரு பெரிய இமேஜ். அவர் ஒரு அன்டெஸ்டட் பிளேயர். அவர் வந்து இமேஜ் பெருசாக இருந்தாலும் அவர் எவ்வளோ வாக்குகள் வாங்குவாருன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதுதான் தட் இஸ் காசிங் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதனால தான் இப்போது நம்ம திமுகவை பார்த்தோன்னா அவங்க அலறிட்டு எல்லா ஓட்டும் நம்மளுக்கு தேவை, ஒரு 10 ஓட்டு கிடைச்சா கூட அந்த கட்சியை கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து ஒரு சீட்டு எப்படியோ கொடுத்துட்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதிமுக ஆன் த அதர் ஹேண்ட் மெயினான ஆட்களை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த சின்ன சின்ன கட்சிகள், அந்த மூவேந்தர் முன்னணி கழகம், அந்த மாதிரியெல்லாம் அந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து யாராவது வந்து சேருவாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பட் ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இட்ஸ் அ டெஸ்பரேட் எலெக்ஷன். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் எலெக்ஷன், மேக் ஆர் பிரேக். ஸோ இப்போது விஜய் வந்து ஒரு 15 to 20% ரூரல் ஏரியாவில் வந்து அவர் ஓட் பிரிக்கிறார்னா, அவர் ரெண்டும் அதிமுகலேருந்தும் தாவேகாலேருந்தும் ப்ளஸ் என்டிகேலேருந்தும் அவர் இழுப்பார். ஆனால் எவ்வளோ இழுப்பார், யாருக்கிட்டேருந்து எவ்வளோ இழுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியலை. அந்த ரீசன் தான் இப்போது எல்லாரையும் நர்வஸ் ஆக்கி அவங்க வந்து ஒவ்வொரு வாக்கு, ஒரு 10 வாக்கு கூட இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்படியாவது அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க, மைண்ட் செட்டில் இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து அலைன்ஸ் வந்து இன்டாக்டாக வச்சுருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த சீட் ஷேரிங் டீலிங் வந்து முடிச்சுருவாங்க அப்படின்றது தான் பர்செப்ஷனாக இருந்தது. அங்கே வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை நம்ம நாள்தோறும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இறுதி முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில். இப்போ அதிமுகவில் தான் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்தவரை இன்னும் அந்த சீட் ஷேரிங் டாக்ஸ் வந்து தொடங்கலை. இப்போ திமுகவை பொறுத்தவரை நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதிமுகவில் வந்து எப்படி இது போய் முடிய போகுது, பாஜக எத்தனை இடங்கள் கேட்குறாங்க, மற்ற கட்சிகள், அன்புமணி தலைமையிலான பாமகவுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்து பாஜகவுக்கு 32லேருந்து 35 சீட்டு கொடுப்பாங்க. அதுக்குள்ளேருந்து தான் அமமுகவுக்கு ஒரு 5-6 சீட்டு போகுது. இது போக இன்னும் ஒரு இவர் நம்ம திருமாரஞ்சி இருக்காருங்களே, அவரோட கட்சிக்கு ஒரு சீட்டு இது பாஜக கோட்டாலேருந்து போகும். அன்புமணி பாமகவுக்கு வந்து 18 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, 18 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா. மற்றபடி
பெருசா யாரும் வரல. ஏசி சண்முகம் வந்து 2 சீட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காங்க போல ஏசி இருக்கு. சண்முகம் இருக்காரு, ஜான் பாண்டியன் ஆமா. இருக்காரு, ஐஜேகே வரும். ஐஜேகே வரும். ஆமா, இவங்களுக்கெல்லாம் கம்மியா தான் இருக்கும். என்டிஏ பொறுத்த வரைக்கும் எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு ஆல்ரெடி முன்னாடி பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு தகவல் வந்தது. எந்த சீட் யாருக்கு போகும் அதில் தான் இப்போது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை தொகுதிகளில் அதிமுக அவங்களுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? இது போன தடவை எவ்வளோ 169 சீட்டில் நின்னாங்க. இந்த தடவை அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேபி 150. இப்போ அலைன்ஸ் வந்து அதிகமாக இல்லை, இருந்தாலும் கம்மியாக தான். பட் பாஜகவுக்கு நீங்கள் அதிக சீட் கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே. ஸோ அது எல்லாமே சேரும். ஸோ அது எல்லாமே ப்ளஸ் நீங்கள் ஏசி சண்முகம் போன தடவை 1 சீட்டு தான், இந்த தடவை 2 சீட்டு. அந்த மாதிரி நீங்கள் ஐஜேகேவுக்கும் கண்டிப்பாக ஒரு 3 சீட்டாவது மினிமம் கொடுக்கணும். அது போக சின்ன சின்ன இதர கட்சிகள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் ஒரு 150 to 160 ஏடிஎம்கே வந்து ரெட்டை இலை சின்னத்தில் போட்டிடுவாங்க. இப்போ இந்த சவுத்தை பொறுத்தவரையில் முக்குளத்தோர் வாக்கு யார் பிரிக்க போகிறா, யார் எடுக்க போகிறான்றது ஒரு பெரிய கேள்வியாக, ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். இப்போ 2021 பொறுத்தவரையில் டிடிவி தினகரன் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினார். இப்போ வந்து டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பெரிய அளவில் அவங்க வந்து இல்லைனாலும் கூட இப்போ இந்த கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா அவங்க வந்து ஒரு தனி கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓபிஎஸ் போய் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்காதா அந்த இந்தியா லைன்ஸுக்கு, ஸ்பெஷலாக அதிமுகவுக்கு? ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நெருக்கடி இருக்கிற மாதிரி தெரியல. அவரே ஜெயிப்பாரான்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா அவரோட தொண்டர்கள் எல்லாருமே மேக்சிமம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 18 கிளை செயலாளர்கள் வந்து அதிமுக அமைஞ்சிருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் ஏன்னா அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. அவர் அமமுகவுக்கு போயிருந்தாலாவது ஓகே, அது ஒரு எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பட் திமுகவுக்கு தாவறது வந்து பெரிய துரோகம் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் மக்களும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் தேனி மக்கள் இதை துரோகம்னு தான் பார்ப்பாங்க. ஸோ ஓபிஎஸ்க்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் மோர் ஆர்லெஸ் சாப்டர் க்ளோஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். சசிகலா சொன்னீங்க. இப்போ சசிகலா வந்து இந்த எலெக்ஷனில் போட்டியிட போகிறதில்ல, அவங்க ஆதரவாளர்களும் யாரும் போட்டியிட போகிறதில்லை. ஏன்னா கட்சி இனிமேல் தான் தூங்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. பிரச்சாரம் செய்வாங்களா இல்லை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அமமுகவுக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ செயல்படுவாங்களா அப்படின்னா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சசிகலாவை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான் டிடிவி தினகரன். ஸோ அவர் ஏதாவது பிளான் கண்டிப்பாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இபிஎஸ் வந்து சசிகலா பேரை கேட்டாலே அவங்கள பற்றி கேட்காதீங்க அப்படின்றாரு. அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னா கோபம். அது அவங்க 3 பேருக்கும் அப்படி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறது, அது சசிகலானா இபிஎஸ்ஸே கொண்டு வந்தாங்க சிஎம்மா. அதுக்கப்புறம் இவர் வந்து சசிகலாவை அப்படியே கட் பண்ணி விட்டார். அப்புறம் டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் சண்டை வந்துடுச்சு நடுவில் குடும்பத்துக்குள்ளேயே. ஸோ இது பாலிடிக்ஸில் சகஜம். இப்போ டெல்லியில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. எப்பப்பெல்லாம் சசிகலான்ற பேரை எடுக்கிறாங்களோ அவர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காரு அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது அவருடைய பதில் மூலமாக. அவங்கள பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அது ஒரு அலர்ஜி தான் அவருக்கு. இப்போ திமுக காங்கிரஸை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இணைவதற்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்குது? ஏன்னா அவங்க வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டணியில் இருப்பது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்த்த மாதிரி தெரிஞ்சுது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கிறது போல் தெரிஞ்சுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரம் பேசினதுக்கு பிறகு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன ஆக்சுவலாக நடந்தது உள்ள? என்ன நடந்ததுன்னா ஆப்வியஸ்லி திமுகவுக்கு ஒரே கோவம். பிகாஸ் நம்ம கோவாலேருந்து கிரீஷ் சோடங்கர் வந்து அவரோட கோவா ஸ்வாக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் எந்த இதுவும் டீலுக்கும் வரல. மேடம், நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. காங்கிரஸ் டெல்லி தலைமை சொல்லாமல் கிரீஷ் சோடங்கர் வந்து திமுகட்ட அவருடைய டிமாண்டை வைப்பாரா? அதே தான் தானே சொல்லுவார். அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ 2-3 விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒன்று, திமுக மறுபடியும் பவருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ்க்கு நல்லாவே தெரியும் திமுக தலைவர்கள் நிறைய லீடர்ஸ் மேலே கேஸ் இருக்குது. இடி இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, ஏகப்பட்ட கேசஸ் இருக்குது. கரப்ஷன் கேஸுக்கு பஞ்சமே இல்லை இவங்க மேலே. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக
திமுக வந்து பாஜகவுக்கு சாதகமாக போயிடுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களோட எம்எல்ஏஸு எம்பிஸ் கூட ஓகே, எம்பிஸ் ஓரளவுக்கு அவங்க வந்து மாணிக்கம் டாகூர் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக பேசியிருக்காரு. பட் 85-90% காங்கிரஸ் ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் இருந்து எங்களுக்கு என்ன பலன்? முதலமைச்சர் சொல்கிறாரு எந்த பையனும் இல்லை அப்படின்னு, அதே மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு யூஸே கிடையாது. ஏன்னா ஒன்று அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க, ஆனால் எந்த ஒரு மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ எதுவுமே கிடையாது. லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ அவங்களோட கட்சியை வளர்க்க விடுறதில்ல. ஏன் ஒருத்தர் இப்போ யங்ஸ்டர் பாருங்கள், காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகுறாரு, அவர் ஏன் காங்கிரஸ் கிட்ட போகணும்? ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ இது வந்து 2029 எலெக்ஷனை நோக்கி ராகுல் காந்தி இப்படி தான் பார்க்குறாருன்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி திமுக கூட இருந்தோன்னா நம்மளை எப்போ வேணாலும் அவங்க வந்து நம்மளை கைவிட்டு கட் பண்ணி போயிடுவாங்க, பிஜேபிக்கு சாதகமாக இருந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தான் ஒரு கேள்வி. இப்போ ராகுல் காந்தியுடைய மனநிலை வந்து திமுக வேணாம் அப்படின்னு நினச்சா, காங்கிரஸ் ஏன் 2.5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஒருவேளை திமுகவுடைய அப்ரோச் பிடிக்கல அப்படின்னா அங்கேயே கட் பண்ணிவிட்டு அவங்க தாவேக்கா பக்கம்லாம் போயிருக்கணும். இப்போது பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லைங்களா? 2 விஷயங்கள் இருக்குது. இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஓகே, திமுக கூட்டணியில் அவங்க ஒரு ஃபியூ சீட்ஸ் ஜெயிப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ராங் ஸ்டேட் கிடையாது தமிழ்நாடு. கேரளா அவங்களோட ஸ்ட்ராங் ஸ்டேட், அவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி அவங்களுக்கு ஸ்ட்ராங், ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துலையும் விஜயோட கூட்டணி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா அவங்க ஏன் போகக்கூடாது? டிஎம்கே வந்து கேரளாவில் எந்த ஹெல்ப்பும் கிடையாது, புதுச்சேரியிலையும் பெருசாக ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க பிஜேபி எப்படி டிஃபீட் பண்ணணும் 2029 அவ்வளோதான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆம்பிஷன் இப்போ இல்லை. பட் ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாலும் கூட நீங்கள் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு 32 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க திமுகவுக்கு. லோக்சபாவில் 22, ராஜ்யசபாவில் 10ன்னு பார்த்தீங்கன்னா 32 பேர் இருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு விஷயத்தை வந்து ரைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட திமுகவுடைய பேக்கிங் அப்படின்றது அங்கே இருக்கும். ராகுல் காந்தி பின்னாடி ஒரு 32 பேர் நிற்பாங்கல்ல, 32 எம்பிக்கள் நிற்பாங்க. அது வந்து காங்கிரஸுக்கு பலம் தானே. தாவேகா கூட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க அந்த கூட்டணி, தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பை 2029 நீங்கள் அந்த விஜயை யூஸ் பண்ணி நீங்கள் கேரளாவில் நீங்கள் ஆட்சி பிடிச்சிருப்பீங்க, புதுச்சேரியில் ஆட்சி பிடிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு நீங்கள் இங்கே தாவேகா கூட்டணியில் சொல்கிறத பார்த்தா 2029 லோக்சபாலையும் உங்களுக்கு அதிக இடங்கள் கிடச்சிருக்கும் அப்படின்றீங்களே. சொல்ல முடியாது நம்மளால். அது விஜய் எப்படி அவர் கட்சியை பில்ட் பண்ண போகிறாங்க, காங்கிரஸ் எப்படி பில்ட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி ப்ரெசன்ட் சினாரியோவில் வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது டிஎம்கே அலைன்ஸில் தான் நம்ம இருக்குது. வின்னபிலிட்டி ஃபேக்டர் கண்டிப்பாக டிஎம்கே அலையன்ஸில் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்கள் ப. சிதம்பரம் அந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே திமுக கூடயே இருக்கலாம், நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ஆல்ரெடி இத்தனை எம்எல்ஏஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க, எம்பிஸ் இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம எதுக்கு இந்த வின்னிங் ஹார்ஸை வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் காங்கிரஸ் வந்து ஒரு 4-5 தலைவர்கள் மட்டும் கிடையாது இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க, கிரவுண்ட்லேயும் ஒர்க் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க, குட்டி பசங்க இருக்காங்க, ஒரு 30s 40sல ஆம்பிஷியஸாக இருக்காங்க. அவங்களுக்கும் டிக்கெட் வேணும், அவங்களுக்கும் சீட்டு வேணும், அவங்களும் தே வாண்ட் டு ஃபைட் எலெக்ஷன்ஸ், அவங்க வந்து எம்பி ஆகணும், நிறைய அவங்களுக்கு கனவுகள் எல்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் வளர்க்காமல் விட்டீங்கன்னா கட்சி காணாமல் போயிடும். இதுதான் இப்போது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்போ ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இப்போது ஓகே ஆயிடுச்சு அப்படின்றாங்க, 27+1ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றாங்க. அப்போ சீனியர் கார்ட்ஸ் சொல்கிறது தானே அங்கே வந்து. அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர் வந்து என்ன சொன்னார், அதான சொன்னேன் கோவா ஸ்வாக்னு. அவர் கோவா ஸ்வாகில் வந்து சொன்னார், இந்த மாதிரி என்ன எதையும் சைன் பண்ண சொல்ல எங்களோட தலைமை, அதனால் நான் எதுவும் சைன் பண்ணல. அவருக்கு அதிருப்தியாக இருக்கலாம் பாருங்கள். அவர் வந்து தமிழ்நாடு இன்சார்ஜ், அவர் மேலே அதிருப்தி இருந்திருந்தா இப்போதைக்கு ராகுல் காந்தி மாற்றிருப்பார், அவரை வேறு யாரையாவது போட்டிருப்பாங்க. ஆனால் அவரே தான் இருக்கார், அவரே தான்
கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு திமுக கண்ணில். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. ராகுலுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது எல்லாமே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஜேர்னலிஸ்ட் கூட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சோனியா காந்தி தலையிட்டு மல்லிகார்ஜுனா கார்கே சொல்லி சிதம்பரம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பற்றி தெரிந்த எல்லாத்துக்குமே தெரியும், ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய முகங்களாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து கார்கேனுடைய வார்த்தையாக இருக்குது அப்படின்னு. ஸோ ராகுல் காந்தியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், ராகுல் காந்தியுடைய டைரக்ஷன் இல்லாமல் மல்லிகார்ஜுனா கார்கே எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். இப்போது மல்லிகார்ஜுன் கார்கே வந்து சிதம்பரத்தை போய் பேச சொன்னார்னு அதுவே சோர்சஸ் பேஸ் தான். அது எந்த சோர்ஸ்? சிதம்பரம் சொன்னாரா இல்லை செல்வ பெருந்தகை சொன்னாரா? நம்மளுக்கு தெரியல. அவர் கர்டசி கால்னாரு செல்வ பெருந்தகை. அதே தான் கர்டசி கால்னு சொன்னார். ஸோ இது வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்லுவாரா கர்டசி கால் பண்ணிட்டு வாப்பா அப்படின்ட்டு? அதுவும் அவ்வளோ சீனியர்ஸ் சிதம்பரம் கிட்ட போய் சொல்லுவாரா? இது எனக்கு வந்த தகவல் வந்து அவர் தானாகவே போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போய் சரி நான் சமரசம் பேசுகிறேன், நான் இங்கே சீனியர் லீடராக இருக்கேன், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு வாலண்டரியாக போயிருக்காரு அவர். ஏன்னா அவர் தனியாக போல் செல்வ பெருந்தகையும் அழைச்சிட்டு தான் போயிருந்தார். ஆமாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் தேவை அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிரீஷ் சோடங்கர் ஒன்று சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பார்த்துருப்பீங்க. செல்வ பெருந்தகை பேசும்போது எப்போல்லாம் கிரீஷ் சோடங்கர் பக்கத்தில் இருக்காரோ, செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது கிரீஷ் சோடங்கர் வந்து டபுள் செக் பண்ணிக்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு. ஓகே. ஸோ ஆமாம். ஸோ இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிற, ஃபுல் டைம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஒரு வேளை போயிட்டா நம்ம வந்து அந்த சேஃப்டி மெஷர்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோஷியஸாக அவங்க வந்து தேமுதிக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் இருக்குது, எல்லா இஸ்லாமிய இயக்கங்களையும் கொண்டு வந்துட்டாங்க திமுக அலைன்ஸ்குள்ளே. அப்படின்றப்ப ஏன் இன்னமும் வந்து சரி காங்கிரஸை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் டிமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் ஒரு சின்ன கட்சி கிடையாது அவங்களுக்கு. அண்ட் அகெயின் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். இந்த எலெக்ஷனில் எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் வின்னிங் மார்ஜின் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ஸோ ஒரு சீட் யார் ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது அட்லீஸ்ட் ஒரு 30% தொகுதியை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 30% தொகுதியில் இந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, எதுவுமே படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வேஃபர் தின் மார்ஜின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 டி நகர் 137 வாக்கு வித்தியாசம்தான். அவ்வளோ தின்னா இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு 1000-2000க்குள்ளேயே வரும் அட்லீஸ்ட் ஒரு 30% சீட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ஓட்டையும் நீங்கள் பிடிச்சி இழுக்கணும் உங்ககிட்ட. ஸோ காங்கிரஸ் வந்து சின்ன கட்சி கிடையாது, தேமுதிகவை விட பெரிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ தேமுதிகவையே அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸை கண்டிப்பாக தே வாண்ட் டு கீப் தெம். இப்போ அவங்க கேட்கக்கூடிய நம்பர்ஸ் ஏன் வந்து திமுகவால் கொடுக்க முடியல? திமுக எவ்வளோ நம்பர்ஸில் போட்டிடணும்னு டிசைட் பண்ணியிருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க போன முறை வந்து அரௌண்ட் 170 சீட்ஸ். ஆமாம், 188 வந்து 188 உதயசூரியன், 173 திமுக வேட்பாளர்கள் நின்னாங்க. ஆமாம், மற்றது வந்து வேற கட்சி. ஸோ 173 சீட்டுனா சொல்ல முடியாது. இதுவும் ஐ திங்க் அதிமுக மாதிரியே 150-160 வந்துடும் நினைக்கிறேன். சின்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. எல்லாமே சோர்ஸ் பேஸ்ட் தான். நான் கேள்விப்பட்டது வந்து ஒரு சில பெரிய லீடர்ஸுக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்ல தெரிஞ்ச லீடர்ஸ்க்கு இந்த தடவை டிக்கெட் கிடையாதுன்னு. ஒன்று வந்து வானதி ஸ்ரீனிவாசன், பிஜேபி மட்டும் சொல்கிறேன், வானதி ஸ்ரீனிவாசனுக்கு டிக்கெட் கிடையாது. வினோஜ் செல்வம்க்கு டிக்கெட் கிடையாது. அப்புறம் கருப்பு முருகானந்தம் அவருக்கு சீட்டு கிடையாது. கேபி முருகானந்தம் அவருக்கும் சீட்டு கிடையாது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 6-7 இவர் நம்ம பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவருக்கும் சீட்டு கிடையாது பிஜேபியில். பொதுவாக பாஜகவில் வந்து இந்த மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்களே. இப்போ அண்ணாமலையெல்லாம் போட்டிடுறாரா இல்லையா? அவருக்கு சீட்டு கிடையாது. அண்ணாமலைக்கு சீட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நான் அவருக்கு வேண்டான்னு சொல்லி கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன்.
இப்போ பொதுவாக பாஜகவில் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் எந்த பதவிகளில் இருந்தாலும் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் தெரிந்த நபர்கள் எல்லாமே என்கேஜ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆளுநர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து போட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கே. ஆமாம், இதுதான் நான் கேள்விப்பட்டேன். என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம புது முகங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லோக்கலில் இருக்கிற நல்ல தெரிஞ்ச ஆட்களை நம்ம வந்து இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் லோக்கலி வெல் நோன் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் த பிரேக்கிங் மேம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தேங்க்யூ.